தாமிரபரணி ஆற்றில் தூக்கி வீசப்படும் பழைய துணிகளை சேகரித்து கால் மிதிகளாக்கி தயாரித்து பெண்கள் அசத்தி வருகின்றனர். நதி மாசுபடுவதை தடுக்க தொண்டு நிறுவனம் கையாண்டு வரும் புது முயற்சி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி ஆறு நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகிறது. இந்த நதியை சார்ந்து சுமார் 50 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள் பயன்பெறுகின்றன. 5 மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரமாகவும் தாமிரபரணி ஆறு இருந்து வருகிறது. இத்தனை சிறப்பு வாய்ந்த தாமிரபரணி ஆறு அண்மை காலமாக கழிவுகள் கலந்து அதிகளவில் மாசடைந்து வருகிறது. குறிப்பாக பாபநாசம் கோயிலின் முன்புள்ள தாமிரபரணி ஆற்றங்கரையில் திதை கொடுக்க வருபவர்கள் பழைய துணிகளை அங்கேயே வீசி செல்வதால் ஆற்று நீர் அதிகளவில் மாசடைகிறது. இந்த நிலையில் பாபநாசம் பகுதியில் மாசடைந்துள்ள தாமிரபரணி ஆற்றை சுத்தப்படுத்தும் வகையிலும் பொதுமக்கள் வீசி எறியும் பழைய துணிகளை பயனுள்ளதாக மாற்றும் வகையிலும் தொண்டு நிறுவனம் கால் மிதியடிகளான மேட்டை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. ஆற்றில் கிடக்கும் பழைய துணிகளை பணியாளர்கள் மூலம் சேகரித்து அதனை நீரில் அலசி காய வைத்து தொண்டு நிறுவனத்திடம் வழங்குகின்றனர். ஒரு நாளைக்கு 50 மூட்டைகள் முதல் அதிகபட்சம் 100 மூட்டைகள் வரை துணிகள் சேமிக்கப்படுகிறது. சேகரித்த துணி மூட்டைகளை அருணாச்சலம் என்பவர் டெண்டர் எடுத்துள்ளார். அவரிடமிருந்து தொண்டு நிறுவனம் கிலோவுக்கு 6 ரூபாய் கொடுத்து துணிகளை வாங்குகிறது. தொடர்ந்து காய வைக்கப்பட்ட துணிகளில் காட்டன், சேலை, வேஷ்டி, லுங்கி, பாவாடை போன்ற துணிகளை மட்டும் கால்மிதி தயாரிக்க பயன்படுத்துகின்றனர். கால்மிதிகள் தயாரிக்கும் எந்திரத்தில் துணிகளை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அதனை சேகரித்து வீகோபுரம் பகுதியில் உள்ள கால்மிதி தயாரிக்கும் இடத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு தறி மூலம் கால்மிதிகள் தயாரிக்கும் பணியில் பெண்கள் ஈடுபடுகின்றனர். துண்டாக்கப்பட்ட துணிகளை தறி மூலம் நேர்த்தியாக பின்னி அழகான கால்மிதிகளாக தயார் செய்கின்றனர். இதன் மூலம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பும் ஏற்படுகிறது. இதுகுறித்து துணியை சேகரிக்கும் பரத்மணி கூறுகையில், ஆற்றில் துணிகளை போடாதீர்கள் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையிலும் மக்கள் துணிகளை போடுவதாக அதிருப்தி தெரிவித்தார். அவ்வாறு ஆற்றில் வீசி எறியப்படும் துணிகளை சேகரித்து தொண்டு நிறுவனத்திடம் வழங்குவதாகவும், ஆற்றில் தண்ணீர் அதிகமாக வரும்போது பாறைகளுக்கு இடையில் மாட்டியிருக்கும் துணிகளை மிகுந்த சிரமத்துடன் சேகரிப்பதாக தெரிவித்தார். நாங்கள் 5 பேர் இங்கே வேலை பார்க்குறோம். பாபநாசத்தில் டெய்லி மக்கள் ஏகப்பட்ட மக்கள் வருவாங்க. எங்கள் கோயிலுக்கு துணிகளை ஆற்றுல போட்டுடுறாங்க. நாங்கள் எவ்வளவு அலௌன்ஸ் பண்ணியும் அவங்க ஆற்றுல போட்டு விட்டுறாங்க துணியை. அதை நாங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் வெளியே எடுக்க வேண்டியிருக்கு. கூண்டு அங்கங்கே கூண்டு வச்சுருக்கோம். அப்படி இருந்தால் அதில் போட மாட்டேங்காங்க. எவ்வளோ சொல்லி மக்கள் கேட்க மாட்டேங்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து இது பண்ண வேண்டியிருக்கு சார். நிறைய முள் இதெல்லாம் காலில் குத்திருக்கு சார். இங்கே ஒரு 10-50 மூடை சேரும், கீழே ஒரு 50 மூடை சேரும், ஒரு 100 மூடை 120 மூடை கிட்ட சேரும் சார். இதை கொண்டு போய் நாங்கள் கால் மிதியாக இது பண்ணுவோம் சார். கால் மிதி போடுறது. இதுகுறித்து தொண்டு நிறுவன அதிகாரி தமிழரசி கூறும்போது, பாபநாசம் ஆற்றில் பொதுமக்கள் பழைய துணிகளை போடுவதால் நீர் மாசடைவதை தடுக்கும் வகையிலும் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையிலும் பழைய துணிகளை சேகரித்து கால்மிதிகளாக தயாரிப்பதாக தெரிவித்தார். இதில் பெண்கள் மட்டுமே ஈடுபடுவதாகவும், எனவே அவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைப்பதாகவும் கூறினார். இங்கு தயாரிக்கும் கால்மிதிகளை விற்பனை செய்வதில் அரசு உதவ வேண்டும் என தொண்டு நிறுவன அதிகாரி அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். காய வச்ச துணியை என்னச்சு கட் பண்ணிட்டு அது இங்க விக்கிபுர பகுதியிலேயே நகராட்சி பக்கத்துல தான் இருக்குது எங்க கம்பெனி. மூலமா கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா எங்களுக்கு இன்னும் பெண்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு சம்பளம் அதிகப்படுத்துறதுக்கு நல்லா இருக்கும். தாமிரபரணி ஆற்று நீர் மாசடைவதை தடுக்கவும் பெண்களுக்கே வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையிலும் தொண்டு நிறுவனம் மேற்கொள்ளும் இந்த புதிய முயற்சிக்கு அரசு கூடுதல் ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.